அருவாமனை எடுத்து இங்கே போஸோட கழுத்தில் வச்சு வேகமாக சத்தம் போட உள்ளே இருக்க எல்லாரும் பதட்டத்தோடு ஓடி வராங்க. ஓடி வந்த ஈஸ்வரி என்னடி பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி இங்கே தன்னுடைய மகன் போஸை பிடிச்சி இழுக்கிறது மட்டும் இல்லாமல் எங்கள் கூடவே ஜாவத்திரி பிறகு தாமரன்னு எல்லாருமே இருக்காங்க. வந்து நிற்கிறத பார்த்ததும் ரொம்ப அதிர்ச்சியில் அவங்களுக்கு எதுக்காக இப்படி பண்ணுறான்னு தெரியாமல் என்னடி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு ரொம்ப கோவத்தோட பேசுகிறாங்க. உடனே தமிழ் ரொம்ப பயங்கரமாக கோவப்பட்டு எங்கள் ஈஸ்வரியை கத்துறாங்க. உங்கள் மகனை உயிரோட விட்டுனே நினச்சி சந்தோஷப்படுங்க. என் புருஷனுக்கு மட்டும் இவன் பண்ண வேலை தெரிஞ்சது, இவன் உயிரோடவே இருக்க மாட்டான், இவர் தலையை சீவிடுவான் அப்படின்னு சொல்லி கத்த ஓரளவுக்கு எதுவுமே புரியாத மாதிரி ரொம்ப கோவத்தோடு நிற்கிற தமிழை பார்த்து என்னடி நினச்சிட்டு இருக்கோம் மனசுலன்னு இங்கே வேகமாக சத்தம் போட அப்போ தான் இங்கே தமிழ் சொல்கிறாங்க, உங்கள் பையன் கண்ணை பாரியத்துக்கு தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா, இல்லை இவனை நான் இப்போ விட்டேன்னு நினச்சி என்னைய கவலைப்படுற அளவுக்கு நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன ஓவராக பேசிக்கிட்டு இருக்கேன்னு எங்கள் கையை இங்கே ஓங்குற கையை பிடிச்சி அப்படியே முறுக்கி விட்டு கீழே தள்ளி விடுறாங்க. ஈஸ்வரி கீழே விழ இங்கே போஸ் கோவத்தோட பக்கத்தில் வர கையில் இருக்க அருவமனை திரும்ப அவங்க கழுத்துக்கு போகுது. இன்னொரு அடி யாராவது என் பக்கத்தில் எடுத்து வச்சிங்கன்னு இவன் கழுத்தை நான் சீவிடுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியமாக பேசி இங்கே தமிழ்ச்செல்வி நின்றுட்டுருக்கேன். பக்கத்தில் நிற்கிற ஜாவத்திரிக்கும் தாமரைக்கும் பயங்கரமான ஒரு பதட்டமாகவும் அதே நேரம் ரொம்ப கவலையாகவும் இருக்கு. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. என்ன சத்தம் அது, என்ன இதுன்னு சொல்லி அப்பத்தா மலர் அதுக்கு பிறகு சேதுவோட அம்மான்னு எல்லாருமே வெளியில் ஓடி வராங்க. என்னம்மா என்ன ஆச்சு, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எங்கள் அப்பத்தா கேட்க எதுவுமே பேசாமல் அப்படியே அந்த அருவாமனையை கையை விட்டு எடுக்காமல் பார்த்துட்டே நிற்கிறாங்க. போஸும் அப்படியே நின்றுட்டுருக்க மலர் ஓடி வந்து தமிழ் என்ன தமிழ் பண்ணுறேன்னு இங்கே தமிழ் ஆட்டும் பொழுது அருவாமனையை மெதுவாக அந்த கழுத்துலேருந்து வெளியில் எடுத்துட்டு கீழே போடுறாங்க. அங்கே நிற்கிற போஸையும் இங்கே பார்க்குறாங்க. சேது அதுக்கப்புறம் கருப்பண்ண எல்லாருமே இங்கே ராஜாங்கத்துலேருந்து எல்லாருமே கீழே ஓடி வராங்க. என்னாச்சு, என்ன சத்தம், இந்த நேரத்தில் யார் இப்படி சத்தம் வைக்கிறதுன்னு எங்கள் ராஜாங்க கேட்கும்போது எங்கள் கொள்ள வெறியில் நிற்கிற தமிழ்ச்செல்வியை பார்க்குறாங்க. தமிழ்ச்செல்வி யார் நிற்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, என்ன பேசுகிறாங்கன்றதெல்லாம் காதில் வாங்காமல் அவங்களுக்கு நடக்க வந்த அந்த சம்பவத்தை நினச்சோம் பயங்கரமான ஒரு கோபத்தில் எங்கள் போஸை முறைச்சி பார்த்தபடியே நிற்க எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், எதுக்கடி இப்படி நிற்கிறேன்னு சொல்லும்போது உங்கள் வீட்டு பொண்ணு மேலே யாராவது கையை வச்சா நீங்கள் சும்மா இருப்பீங்களா, இல்லை கையை வைக்கணும்னு நினைக்கிறவங்களுடைய கையை நீங்கள் இந்நேரம் வெட்டி போட்டிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இப்போ எதுக்கடி இதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருக்க, எங்கள் வீட்டு பொண்ணு மேலே அப்படி யாரடி கையை வச்சிட முடியும், கையை வைக்கிறவனுடைய கையை வெட்டுறமோ இல்லையோ ஆனால் அவன் தலையை வெட்டியிருப்போம் அப்படின்னு எங்கள் அப்பத்தா சொல்ல அதை தான் நானும் செய்ய வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு மொத்த குடும்பமும் அதிர்ச்சியில் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க இன்னொரு தடவை இவன் பொண்ணுங்க கிட்ட தப்பாக நடக்கணுன்ற ஒரு எண்ணமே வரக்கூடாதுன்னா அவனுக்கு சரியான தண்டனையை கொடுத்து தானே ஆகணும் பாட்டின்னு சொல்ல இப்போ யாரடி உங்ககிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்ததுன்னு அப்பத்தை கேட்குறாங்க. வேற யாரு, இதோ நிற்கிறானே இவன் தான் மலரக்காவை ஏமாத்தனா, அதே போல் என்கிட்ட இப்போ தப்பாக நடந்துக்க பார்த்தான், இன்னைக்கு எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையில் விளையாட காத்திருக்கான்னு தெரியல, இப்படிப்பட்டவனுக்கு என்ன தண்டனையை கொடுக்குறது நீங்களே சொல்லுங்க அப்பத்தா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டு ராஜாங்கம் அப்படியே ரொம்ப கோவம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்க ஈஸ்வரி சொல்கிறாங்க, இவ வீட்டுக்குள்ளே வரத்துக்கு ஐடியா பண்ணி இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்கான், இதையும் நம்ம காதில் வாங்கிக்கிட்டு இங்கே அவளுக்கு சப்போர்ட்டாக நிற்கிற மாதிரி நம்ம நிற்கிறோம்ல, அதான் அவளுக்கு இன்னமும் துளிர் விட்டு போகுது, என்னடி பேசிக்கிட்டு இருக்கேன், ஏன் பையன் உங்ககிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தானா, என்ன மலர் அவளும் பேசிக்கிட்டு இருக்கா, இப்படி நீயும் பார்த்துக்கிட்டு இருக்க, உன் புருஷனை பற்றி தானே பேசுகிறான் அப்படின்னு சொல்லும்போது மலருக்கு என்ன பேசுறதுன்னு கூட தெரியல. உடனே இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருடி இன்னொரு தடவை இந்த மாதிரி நாடகம் நடத்தினேன் அப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி இங்கே முழிக்கிறாங்க. என்ன இப்படியெல்லாம் நாடகம் ஆடனா இங்கே சேது உனக்காக பேச வந்துடுவான், சேது உன்னை மனைவியை ஏற்றுப்பான், அப்புறம் உன்னை எல்லாரும் வீட்டுக்குள்ளே கூட்டிப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் தானே உனக்குள்ள, அதுக்காக தானே இப்படியெல்லாம் பண்ணுற, இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலையை செய்கிறதுக்கு உனக்கு அசிங்கமா இல்லை அப்படின்னு இங்கே ஈஸ்வரியும் அந்த கேள்வி கேட்குறாங்க. இப்படியே அங்கே நின்றுட்டு இருக்க சேதுவும் வந்து அப்படியே எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்க இது தமிழ்ச்செல்விக்கு ரொம்ப வருத்தமாகவும் போயிடுது. அதை ரொம்ப கவலையோடு நின்றுட்டே இருக்காங்க. அப்போ இங்கே நிற்கிற ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருடி இந்த வீட்டில் நீ என்ன தான் நாடகம் ஆடினாலும் யாரும் உன்னுடைய நாடகத்தை இனிமேல் நம்புற மாதிரி இல்லை, ஏற்கனவே போட்ட நாடகமும் போதும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ராஜா அப்படியே அமைதியாக நிற்கிறாங்க. என்னடி அப்போ நீ இவ்வளோ நேரம் நடத்தினதெல்லாம் நாடகமா அப்படின்னு எங்கள் அப்பத்தா கேட்க மலருக்கு என்ன பேசுறதுன்னு கூட தெரியல. எங்கள் தமிழை பார்த்துட்டே இருக்காங்க. தமிழ்ச்செல்வி கண்டிப்பாக போய் சொல்ல மாட்டா, ஏதோ நடந்திருக்குன்றது மலருக்கு மட்டும் நல்லாவே புரியுது. அதே போல் சேதுவோட அம்மாவுக்கும் ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு புரியுது, அவங்களாலையும் எதுவும் பேச முடியல. உடனே எங்கள் ராஜாதங்கிட்ட சொல்கிறாங்க, என்னங்க நீங்களாவது அப்படின்னு சொல்லும்போது எங்கள் கையை அமர்த்துறாங்க தன்னுடைய மனைவியை பார்த்து. உடனே அப்பத்தை சொல்கிறாங்க, இங்கே பாருடி இந்த மாதிரி நடு ராத்திரில் சத்தம் போட்டு எல்லாருடைய தூக்கத்தையும் கெடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்புறம் நடக்கிறதே வேற, பூனா போகுதுன்னு ஒன்று இங்கே கார் செட்டில் தங்க வச்சா இருக்கிற எங்களுடைய
எல்லாருடைய தூக்கத்தையும் கெடுக்கிறது இல்லாமல் எங்கள் வீட்டு பையன் மேலேயே பழி போடுறியான் அப்படின்னு ரொம்ப அசிங்கமாக எங்கள் அப்பாத்தா பேசிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக எங்கள் ஈஸ்வரி பார்த்து ஏளனமாக சிரிக்கிறாங்க. எங்கள் தமிழ்ச்செல்வியை பார்த்து பக்கத்தில் நிற்கிற போஸையும் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் திரும்பி போகிற நேரத்தில் எங்கள் ஈஸ்வரி சொல்கிறாங்க, என்ன தான் நினச்சாலும் இந்த வீட்டுக்குள்ளே நீ வரவும் முடியாது. என் பையனை வெட்டுறதுக்கே நீ அருவமனை எடுத்துட்டல, இனிமேல் நீ எப்படி நிம்மதியாக இருக்கிறேன்னு நானும் பார்க்குறேன். உன் புருஷன் சேது கூட ஒரு வார்த்தை கேட்கல. அவனுக்கு உன் மேலே கொஞ்சம் கூட பாசமே இல்லை. கண்டிப்பாக அவன் உன்னைய ஏற்றுக்க போகிறதும் இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே ஏளனமாக பேசுகிற நேரத்தில் திரும்பி போன அங்கே அக்கா பொண்ணு சேது வேகமாக ஓடி வராங்க. ஓடி வரதை பார்த்ததும் எல்லாரும் என்ன செய்தோம் அப்படின்னு திரும்பி பார்க்க ஓடி வந்த வேகத்துக்கு நெஞ்சில் ஒரே எட்டி மிதிக்கிறாங்க எங்கள் போச தூரமாக போய் விழுக. இதை பார்த்த ஈஸ்வரி வாயில் கையை வச்சுட்டு நிற்க, ஈஸ்வரியோட பொண்ணு அப்படியே நிற்கிறாங்க. கூடவே சாவித்திரி தாமரணி எல்லாருமே நிற்க. என்னடா நினச்சிட்டு இருக்க உன் மனசில்? இப்படி நீ எல்லா பொண்ணுங்களுடைய வாழ்க்கையிலையும் விளையாட ஆரம்பிச்ச. சரி, இங்கே தமிழ்ச்செல்வி யாருடா உனக்கு? என்னதான் தமிழ்ச்செல்வி இந்த வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சிருந்தாலும் அவளுக்கு நான் தொட்டு தாலி கட்டியிருக்கேன். என்ன இருந்தாலும் இப்போ வரைக்கும் அவன் என்னுடைய பொண்டாட்டி அப்படின்னு சொல்லும்போது தமிழ்ச்செல்வி ரொம்ப அழுகிறாங்க. நீ என்னெல்லாம் பண்ணின? நீ எதுக்காக இங்கே வந்து தமிழ்கிட்ட பேச்சு கொடுத்தன்றதை நானும் மேலே மாடியில் இருந்து பார்த்துட்டு தான் இருந்தேன். உனக்கு இப்படியெல்லாம் செய்கிறதுக்கு எப்படா மனசு வந்தது அப்படின்னு ரொம்ப கோபமாக அடிக்க, அப்போ ராஜாங்க வந்து தடுக்கிறாங்க. சேது சும்மா இருடா அப்படின்னு சொல்லி தடுக்கும்போது இங்கே கண்ட்ரோல் பண்ண முடியலை சேதுவை. கருப்பண்ணனாலையும் சேதுவாலையும் பக்கத்தில் இருக்க எல்லாருமே சேதுவை கண்ட்ரோல் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போக, இங்கே உன்னை நான் சும்மாவே விடமாட்டேன்டா, சும்மாவே விடமாட்டேன்னு சொல்லி ரொம்ப வேகமாக சத்தம் போடுறாங்க சேது. சேது இப்படி சத்தம் வைக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப அடிக்கிறாங்க. அங்கே எல்லாரையும் தள்ளிவிட்டு இங்கே பக்கத்தில் வர சேதும் அவனுடைய சட்டையை பிடிச்சி திரும்ப பலாருன்னு அறைய விடுறது மட்டும் இல்லாமல் இங்கே தமிழ் பண்ணது சரியான ஒரு விஷயந்தான். இங்கே அப்பத்தா சொல்கிற மாதிரியோ சின்னம்மா சொல்கிற மாதிரியோ எதுவுமே நடக்கவே இல்லை. இங்கே தமிழ் சொல்கிறது மட்டும்தான் உண்மை. இந்த மாதிரி ஒரு பொண்ணு தனியாக இருக்கான்னு தெரிஞ்சால் எப்படியெல்லாம் பண்ணுவீங்களாடான்னு இங்கே மோசமாக கேள்வியும் கேட்குறாங்க. இங்கே கேட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. ஏன் சித்தி, இவன் பண்ணது உங்களுக்கு தப்பாக தெரியல, ஆனால் இங்கே தமிழை குத்தம் சொல்கிறீங்களே அது எந்த விதத்தில் நியாயம்னு சொல்லும்போது, இல்லைப்பா சேது, என்ன இருந்தாலும் தமிழ் செஞ்ச தப்புக்கு முன்னாடி நீ இவனை போட்டு அடிக்கிறது ரொம்ப பெரிய தப்புன்னு சொல்லும்போது, அவள் செஞ்சது தப்பு தான், ஆனால் அவதை விட இவன் கொல்லப்பாவம் செய்ய பார்த்தான். பெண் பாவம் பொல்லாததுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இவன் செஞ்சதை என்னன்னு சொல்லணும் எங்கள் சேது கேட்க, கூடவே அப்பத்தாவும் கேட்குறாங்க, என்னடி நினச்சிட்ருக்கான் உன் பையனுக்கு எடுத்து சொல்லி நல்ல புத்திமதி சொல்லி அவனை நல்லபடியாக வாழ வைப்பண்ணு பார்த்தான். இப்போ வரைக்கும் அவன் ஊதாரித்தனமாக செத்துறதுக்கு நீ தாண்டி காரணம்னு எங்கள் அப்பத்தாவும் வந்துட்டு ஈஸ்வரியை திட்டேன். ஈஸ்வரி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. இங்கே பாருங்க சித்தி, இதுதான் கடைசியாக இருக்கணும். இன்னொரு தடவை இவன் செய்கிற தப்புக்கெல்லாம் இவன் கூட இருந்து கண்டிக்காமல் இவனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இவன் இன்னும் மேலும் மேலும் பல தப்புகளை செய்ய தான் செய்வான். இதுதான் கடைசியாக இருக்கணும். இன்னொரு தடவை எங்கள் தமிழ்கிட்ட மட்டும் இல்லை, வேறு பொண்ணுங்க கிட்ட நீ வாழ ஆட்டணும்னு நினச்சா கூட நான் கொடுத்த அடி தான் உனக்கு ஞாபகத்துக்கு வரணும். அதுக்கப்புறம் திரும்ப நான் அடியெல்லாம் கொடுக்க மாட்டேன். எங்கள் தமிழ்ச்செல்வி கழுத்தில் அருவாமனையை தான் வச்சா, ஆனால் நான் சீவிட்டு தான் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்த ராஜாங்க உடனே சொல்கிறாங்க, நீ இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல ஈஸ்வரி. நான் உனக்கு ஏற்கனவே கடைசியாக ஒரு தடவை வார்னிங் கொடுத்தோம், நீ இன்னமும் உன் பையனை சரிவர கவனிச்சுக்காம அவன் செய்கிற தப்புக்கு உடந்தையாகவே இருந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இங்கே ஈஸ்வரியை கண்ணா பின்னான் ராஜாங்க திட்டிட்டு உள்ளே போக இங்கே தமிழ்ச்செல்வி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ பார்த்தீங்கல்ல, இவர் எனக்காக பேசலைனாலும் என்னோடய இடத்துல வேறு எந்த பொண்ணு இருந்திருந்தாலும் இப்படி தான் நடந்திருப்பார். இவர் இப்படி தான்ன்றது எனக்கு நல்லாவே, இதுதான் உங்கள் எல்லாருக்கும் கடைசி. இன்னொரு தடவை என்ன சீண்டணும் நினச்சிங்க, அதுக்கப்புறம் அவர் சொன்னதை விட பல மடங்கு அதிகமாக நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டியது இருக்கும். அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்த விட்டு முதல்ல காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலேருந்து விரட்டி அடிக்க எங்கள் ஈஸ்வரி அப்புறம் தாமரை சாவித்திரி போசுன்னு எல்லாருமே தலை குனிஞ்சு அங்கேருந்து போகிறாங்க. உள்ளே போனதும் தன்னுடைய மகனை எல்லாரும் முன்னாடி போட்டு அடிக்கிறாங்க. ஏண்டா இப்படி ஒரு காரியத்தை பண்ண, போயும் அவகிட்ட நம்ம வீட்டு வேலைக்காரியாவ அப்படின்னு சொல்லும்போது, போதும் நிறுத்துறியா ஈஸ்வரி, இதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை வீட்டு வேலைக்காரி அப்படி இப்படின்னு சொன்ன நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் ராஜாங்கத்தை பார்த்து எங்கள் உடனே சேது சொல்கிறாங்க, நம்மளை நம்பி வந்த பொண்ணு நம்மளை விட்டு வீட்டு வெளியில் தங்க வச்சதே மிகப்பெரிய பாவம். என்னதான் நமக்கு அவங்க மேலே கோபம் இருந்தாலும் இந்த வீட்டுக்கு வெளியில் ஒரு பொண்ணை தனியாக தங்க வைக்கிறது ரொம்ப பெரிய தப்புன்னு சொல்ல, அப்பத்தாவும் சரி எங்கள் சேதுவோட அம்மாவும் சரி தமிழுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. தமிழ் பாதுகாப்பாக இருக்கணும்னா இந்த வீட்டில் இருந்தால் மட்டும்தான் முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டை விட்டு வெளியில் தங்க வேண்டியதுன்னு பார்த்தா அது இந்த போஸ் மட்டும்தான். போஸ் இனிமேல் கார் செட்டில் தான் தங்கி ஆகணும், அவனுக்கான இடம் அது மட்டும்தான் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. ராஜாங்கமே அப்போ அதை தான் சொல்கிறாங்க, போஸுக்கான தண்டனை அதுதான். அவன் அப்பனாலும் திருந்துறானா இல்லையான்னு பார்ப்போம். அந்த இடத்த விட்டு அவன் எங்கேயும் நகரக்கூடாது. மழை ஆனாலும் வெயில் ஆனாலும் அவன் அந்த இடத்துல தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு சரியான தண்டனையும் கொடுக்குறாங்க.
அந்த தண்டனையை கொடுத்ததுமே எங்கள் ஈஸ்வரிக்கு எதுவுமே புரியலை. அந்த தமிழ்ச்செல்வி இருந்த இடத்துல என் பையனை தங்க வைக்கிறதா? இது ஒரு காலத்துக்கும் நடக்காது. நான் சம்மதிக்கவே மாட்டேன்னு ஈஸ்வரி சத்தம் போட, அப்படி உனக்கும் விருப்பம் இல்லைனா நீயும் உன் பையன் கூடவே போய் தங்கிக்க ஈஸ்வரின்னு இங்கே ஈஸ்வரியோட ஹஸ்பண்டே சொல்கிறாங்க. இதனால் ஈஸ்வரி பதறி துடிச்சு அப்படியே நின்றுக்கிட்டு இருக்க. இப்போ என்ன சொல்ல வர? நீயும் போறியா இல்லை உன் பையன் போஸை மட்டும் அனுப்புவோமா அப்படின்னு கேட்கும்போது, என்னங்க என் பையன் உன் பையனை பிரித்து பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, பின்ன நம்ம பையன் சொல்கிற அளவுக்கு அவன் என்னை பெருமைப்படுற அளவுக்கு எதுவுமே செய்யலையே. நம்ம வீட்டு பொண்ணு மேலேயே இவன் தப்பாக நடந்துக்க பார்த்துருக்கான். அப்படிப்பட்டவனுக்கு நான் என்ன மரியாதை கொடுக்கறது? இங்கே கல்யாணம் ஆகி மனைவின்னு ஒருத்தர் இருக்கும்போது இன்னொரு பொண்ணுக்கிட்ட தப்பாக நடக்கணும்னு நினைக்கிற ஆம்பளைங்களுக்கு சரியான தண்டனை கொடுத்து தானே ஆகணும். அவனுக்கு இந்த மாதிரியான தண்டனை கிடைக்கிறதுல வரை எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, இதை கேட்ட ஈஸ்வரிக்கு என்ன பேச்சு பேசுறதுன்னு தெரியாமல் அமைதியாக நின்றுட்டே இருக்காங்க. அங்கே தமிழ் தனியாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்கப்ப தான் இங்கே கருப்பண்ண போகிறாங்க. என்னம்மா இப்படி நீ தனியாக உட்காந்து அழுதுட்டு இருக்கியேம்மா, இதை பற்றி நினச்சி கவலைப்படாதாமான்னு சொல்ல, நான் என்னென்ன பண்ணேன், எனக்கு மட்டும் எதுக்குன்னு இப்படியெல்லாம் நடக்குது, நான் செஞ்சது ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லும்போது, கண்டிப்பாக நீ செஞ்சது தப்பு இல்லை, கண்டிப்பாக அதுக்காக யாரும் உனக்கு எந்த தண்டனையும் கொடுக்க போகிறது கிடையாது, நீ அதை நினச்செல்லாம் வருந்தாதம்மா, இப்படியெல்லாம் இவன் இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கல. இந்த போஸுக்கு எத்தனை தடவை பட்டாலும் புத்தி வராது, எத்தனை தடவை இங்கே செய்துக்கிட்டு அடி வாங்கினாலும் அவன் திருந்தவும் போகிறது கிடையாது, அவனுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியவே இல்லைம்மான்னு சொல்லும்போது சேது வராங்க. சேது இங்கே தமிழை தேடி வரதை பார்த்ததும் தமிழ் கிளம்பி நிற்கிறாங்க. தமிழ் அழுதுட்டு இருக்கதை பார்த்ததும் தமிழ் முகத்தை பார்த்து பேச முடியாமல் சேது தவிச்சு போய் எங்கள் கருப்பண்ணன்ட்ட பேசுகிற மாதிரி சொல்கிறாரு. இனிமே இங்கே இருக்க வேண்டாம், வீட்டுக்குள்ளே வந்து இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் தமிழ் பாவமாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் இங்கே செய்து சொல்கிறாங்க, நானும் நடந்ததை மாடியிலேருந்து பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன், நீ செஞ்சதில் எந்தவித தப்பும் இல்லை, தவறும் கிடையாது, உன் மேலே தப்பு சொன்னவங்க எல்லாருக்கும் முன்னாடியும் நீ தலை நிமிர்ந்து வாழணும்னா உன் மேலே தப்பு சொன்னவங்க எல்லார் முன்னாடியும் தலை நிமிர்ந்து நீ வாழ்ந்து தானே ஆகணும், அதை விட்டுட்டு நீ எதுக்கு இப்படி அழுதுட்டுருக்க அப்படின்னு எங்கள் சேது வந்து கேட்குறாங்க. சேது தனக்காக பேசுகிறத பார்த்ததும் தமிழுக்கு என்ன பேசுறதுன்னு கூட தெரியல, ரொம்ப தயங்கி போய் ரொம்ப பாவமாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க எங்கள் தமிழ்ச்செல்வியும் சேதுவேன். இப்படி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்க கருப்பன் எனக்கு ஒரு சந்தோஷம், இப்போயாவது சேது கொஞ்சம் மனசரிங்கி வந்தானேன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்க நேரத்தில் அங்கிருந்து ஈஸ்வரி பார்த்துட்டே இருக்காங்க. தன்னுடைய மகன் போஸை வந்து கூட்டிகிட்டு இங்கே வராங்க. இனிமேல் போஸ் இங்கே தான் இருப்பான், நீ இருக்க வேண்டிய இடம் இது கிடையாது அப்படின்னு சொல்லி தமிழோட எல்லா பைமூட்டை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு நீ வீட்டுக்குள்ளே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இது இங்கே ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்குது. இருந்தாலும் அந்த இடத்துல இனி இருக்கக்கூடாதுன்னு நினச்சி தமிழ்ச்செல்வியும் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு சேது பின்னாடி கிளம்ப ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கிராஸ் பண்ணி போகிற நேரத்தில் எங்கள் ஈஸ்வரி தமிழை பார்த்து மறைக்க தமிழ்ச்செல்வியோட கோபத்துக்கு முன்னாடி ஈஸ்வரி வந்து ரொம்ப பயந்து தான் போய் பார்த்துட்ருக்காங்க. போஸையும் பார்த்து மறைக்கிறாங்க. இன்னொரு தடவை என்கிட்ட மட்டும் இல்லை, வேறு எந்த பொண்ணுக்கிட்டையாவது வாழை ஆட்டுன்னு இப்போவாது இந்த இடம் உனக்கு கிடச்சிது, கடைசியில் இந்த இடமும் இல்லாமல் நீ நடு தெருவில் தான் நிற்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லேசாக அவங்க காதில் விழுகிற மாதிரி சொல்லிட்டு போனாலும் அது சேதுவுக்கு நல்லாவே காதில் விழுகுது. மனசளவில் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த பக்கமாக சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. பின்னாடியே தமிழ்ச்செல்வியும் போக ஒரு பக்கம் இங்கே கருப்பண்ணனுக்கு ஒரு சந்தோஷம், இந்த போஸ் மூலமாக எது நடந்துச்சோ இல்லையோ ஆனால் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. தமிழ்ச்செல்வி வீட்டுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வியை பார்த்துக்கும், இனிமேல் ஒவ்வொருத்தவங்க மனசில் இடம் பிடிக்கிறது தமிழ்ச்செல்விகிட்ட தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே தன்னுடைய மகனை வந்து அந்த போஸ் வந்துட்டு அங்கே இருக்கிறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுக்க அங்கே இருந்துக்கிட்டு ஈஸ்வரியை கூப்பிட்றாங்க. அங்கே என்னடி நீ இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்க, உன் பையனுக்கு பண்ண பணிவிடைகள்லாம் போதும், அதெல்லாம் உன் பொண்டாட்டி பார்த்துப்பா, எது தேவையோ அதை அவ செஞ்சு கொடுத்துப்பா, நீ போய் இனிமேல் உன் பையன்கிட்ட பேசுகிறதோ இல்லை அவனுக்கு ஏதாவது புத்திமதி சொல்கிறேன்னா அவன் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு இருக்கதோ இதுதான் உனக்கு கடைசியாக இருக்கணும். நீ எங்கே புத்திமதி சொல்கிற, அவனை இன்னமும் கெடுத்து வச்சுட்டு தான் இருக்க, மலர் எல்லாத்தையும் பார்த்துப்பா, இதுக்கு அதுக்கப்புறம் நீ போஸ் கிட்ட போய் பேசக்கூட கூடாது அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பத்தை ரொம்ப அதிரடியாக சொல்ல ஈஸ்வரி பயந்து போய் எங்கள் வீட்டுக்குள்ளேயும் வராங்க. அங்கே வெளியில் போய் உட்காந்துருக்க போஸ் ரொம்ப கலக்கமாகி உட்காந்துட்டு இருக்க. அப்போ வர மலர், எதுக்குங்க இப்படியெல்லாம் பண்ணுனீங்க, தமிழ்ச்செல்வியை இப்படியெல்லாம் நீங்கள் நினைக்கலாமா, அவங்க உங்களுக்கு அண்ணி மாதிரிங்க, அப்படிப்பட்டவங்க கிட்ட நீங்கள் நடந்துக்கிறது ரொம்ப பெரிய தப்பு, என்கிட்ட என்னுடைய வாழ்க்கையை கெடுத்தீங்க, கடைசியில் என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, இப்போது திரும்பவும் அந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் பேசிக்கிட்டு இல்லை அப்படின்றது எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, ஆனால் அந்த விஷயத்த சொன்னால் வீட்டில் என்ன ஆகுன்றதை கொஞ்ச நாள் யோசிச்சு பாருங்கள், உங்களுடைய நல்லதுக்காக தான் அந்த விஷயத்தை நான் வீட்டிலேருந்து மறைச்சிட்டு இருக்கேன், ஆனால் நீங்கள் திரும்ப திரும்ப தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா திரும்ப நான் வந்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், அந்த பொண்ணை பார்த்து நேரில் பேச வேண்டியது இருக்கும், அப்படி இல்லையா நான் மாமா கிட்ட பேச வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி மிரட்டிகிட்டே போகிறாங்க. மலருடைய மிரட்டலை பார்த்து இங்கே நடுங்கி தான் இருக்காங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கிட்ட பேசினது இவளுக்கு எப்படி தெரிஞ்சுதுன்ற பயத்தில் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் தயங்கி போய் உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. அங்கே போகிற மலரும் இவர்கிட்டலாம் இனிமேல் நம்ம அடங்கி போகவே கூடாது, இப்படிப்பட்ட ஆளுக்கெல்லாம் அப்பப்போ நம்ம பதிலடியை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு நினச்சி தமிழோட தைரியத்தை வர வச்சுக்கிட்டு இங்கே ரொம்ப சந்தோஷமாகவும் அதே அளவில் தான் புருஷன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்ற ஒரு கவலையிலையும் தான் ஒரு பக்கம் அவங்க இருந்துட்டு போயிட்டே இருக்காங்க.
உள்ளே போன தமிழை பார்த்து இன்னொரு பக்கம் கதிகலங்கி நிற்கிறாங்க தாமரை. தமிழுக்கு இப்படியெல்லாம் கோவம் வருமா அப்படின்னு நினச்சி தாமரையும் சரி சாவித்திரியும் சரி தமிழ்ச்செல்வி கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலை. ஆமாம் நான் எங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எங்கள் தாமரைகிட்டே போய் கேட்குறாங்க. தாமரை எதுவுமே பேசாமல் நிற்க, நீயும் ஒரு பொண்ணு தானே, அந்த இடத்துல அவங்க பேசுகிறாங்க, நீ அமைதியாக நின்றுட்டுருக்க, ஒருவேளை உங்கள் பொண்ணுக்கிட்ட அவன் இப்படி நடந்துக்கிட்டாலும் இப்படி தான் அமைதியாக இருப்பீங்களா அப்படின்னு கேட்க எங்கள் சாவித்திரிக்கு எந்த பதில் சொல்கிறதுன்னு கூட தெரியல. இன்னொரு தடவை அவங்களுக்கு சப்போர்ட்டாக நீங்கள் இருக்கிறத நான் பார்த்தாலும் அதுக்கப்புறம் நானும் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னுடைய கோவத்தை நீங்கள் இன்றைக்கி பார்த்துருப்பீங்க, ஆனால் கோவத்தில் நான் என்னெல்லாம் செய்வேன்றதை இனிமே பார்ப்பீங்க அப்படின்னு மிரட்டாத குறையாக பேசிட்டு போகிற தமிழை பார்த்து எங்கள் தாமரை வாய் மேலே கையை வச்சு பார்த்துட்டே இருக்காங்க. இனிமே இப்படிப்பட்ட ஆட்களுக்கெல்லாம் தமிழ் தான் தேவை அப்படின்னு நினச்சி கருப்பண்ணை ரொம்ப சந்தோஷத்தில் வெளியில் நின்றுட்டுருக்காரு. அதே நேரம் போஸையும் பார்க்குறாரு. இவெல்லாம் திருந்த போகிறதே கிடையாது, திருந்திட்டானா அன்னைக்கு மழை தான் பொழியும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் அந்த யோசனையில் இருக்க, இங்கே மேலே போகிற தமிழ்ச்செல்வி சேதுவோட ரூம்லேயே இருக்கிறதுக்காக போகிறாங்க. ஆனால் சேது ஒரு வார்த்தை கூட அதுக்கு பிறகு பேசலை. ஆனால் போக போக இங்கே சேதுவோட மனசை மாற்றி அவருடைய மனசில் நான் இடம் பிடிச்சிருவேன்ற நம்பிக்கையில் தான் எங்கள் தமிழ்ச்செல்வியும் மேலே மாடிக்கு போகிறாங்க.